இன்று மே 1 உலக தொழிலாளர் நாள். உழைக்கும் பாட்டாளி வர்க்கம் மீட்சி பெறுவதற்காக உலக சிகாகோ நகரத்தில் ஹே மார்க்கெட் என்னும் இடத்தில் போராடிய தொழிலாளர்கள் அன்றைய ஆட்சியாளர்களால் அவர்களின் ஈகத்தை ஒட்டி தொழிலாளர்களின் வேலை 8 மணி நேரம் என்று உறுதியானது. இந்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சராக இருந்த புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்தியாவில் தொழிலாளர்கள் நலன்களுக்கான 28 சட்டங்களை, பல்வேறு சட்டங்களை கொண்டு வந்தவர். இந்த நாளில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களையும் நினைவு கூர்ந்து அவருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நன்றி செலுத்துகிறது. உலக தொழிலாளர்கள் ஒருங்கிணைந்து புதிய பொருளாதார கொள்கைகளுக்கு எதிராக, ஏகாதிபத்திய சுரண்டலுக்கு எதிராக போராட வேண்டும் என்பதுதான் இன்றைய தேவையாக இருக்கிறது என்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி சுட்டிக்காட்ட விரும்புகிறது. மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது சாதிவாரி கணக்கெடுப்பும் நடத்தப்படும் என்று இந்திய ஒன்றிய அமைச்சரவை முடிவு செய்திருக்கிறது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்போது நடைபெறும் என்பது அறிவிக்கப்படவில்லை. தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற பாஜக அரசு 2029 தனது பதவிக்காலத்தை நிறைவு செய்கிறது. ஆனால் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2031 தான் நடைபெறும் என்ற நிலை இருக்கிறது. 2021 நடந்திருக்க வேண்டும். கொரோனா தொற்று காரணமாக அது தள்ளி போயிருக்கிறது. ஆகவே அடுத்து 10 ஆண்டுகளுக்கு பிறகுதான் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடக்கும் என்றால் 2031 தான் அந்த காலக்கெடு வருகிறது. 2031 பிஜேபி ஆட்சியில் இருக்குமா என்ற கேள்வி எழுகிறது. 2029 பொதுத் தேர்தலுக்கு பிறகுதான் அது உறுதியாகும். இந்த நிலையில் இப்போதே இவர்கள் இந்த அறிவிப்பை செய்திருப்பது ஒரு கண்துடைப்பாகத்தான் தெரிகிறது. பீகாரில் நடைபெறவுள்ள சட்டப்பேரவை பொதுத் தேர்தலில் சாதிவாரி கணக்கெடுப்பு முதன்மையான பேசுபடு பொருளாக மாறியிருக்கிறது. குறிப்பாக காங்கிரஸ் கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் சாதிவாரி கணக்கெடுப்பை முன்னிறுத்தி பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். இந்தியா கூட்டணியில் உள்ள அனைத்து எதிர்க்கட்சிகளும் சாதிவாரி கணக்கெடுப்பை வலியுறுத்தி வருகின்றன. இந்த நிலையில் தேர்தல் ஆதாயம் கருதி இந்த நிலைப்பாட்டை அமைச்சரவையின் மூலம் பாஜக அரசு அறிவித்திருக்கிறது. என்றாலும் கூட ஏற்கனவே இது குறித்து அவர்கள் எதிர் நிலைப்பாட்டை கொண்டிருந்த நிலையில் இப்போது நம்முடைய நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கிறார்கள் என்கிற வகையில் மகிழ்ச்சி அடைகிறோம், வரவேற்கிறோம். தமிழ்நாட்டை சார்ந்த சில கட்சிகள் மாநில அரசுதான் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அரசமைப்பு சட்டத்தின்படி கணக்கெடுப்பு, மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துகிற அதிகாரம் இந்திய ஒன்றிய அரசுக்குத்தான் இருக்கிறது என்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி அவ்வப்போது சுட்டிக்காட்டி வந்திருக்கிறது. இந்திய ஒன்றிய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள்
அதை உறுதிப்படுத்தியிருக்கிறார். தமிழ்நாட்டில் மாநில அரசுதான் இந்த நிலைப்பாட்டை மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னவர்கள் இப்போது எந்த கருத்தையும் சொல்லவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. வருகிற மே 31ஆம் தேதி மதசார்பின்மைக்கு எதிராக தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகிற பாஜக அரசை கண்டித்து வக்ஃப் திருத்த சட்டம் திரும்பப் பெற வேண்டும் என்று வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் திருச்சிராப்பள்ளியில் மாபெரும் பேரணி ஒன்றை நடத்த இருக்கிறோம். லட்சக்கணக்கிலே சிறுத்தைகள் இந்த பேரணியில் பங்கேற்க இருக்கிறார்கள். பஹல்காம் பகுதியிலே நடைபெற்ற பயங்கரவாத படுகொலை மிகுந்த துயரத்தை அளிக்கிறது. நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் தனது வெளிநாட்டு சுற்றுப்பயணத்தை ரத்து செய்துவிட்டு விரைந்து தாயகம் திரும்பியவர் டெல்லிக்கு வந்து அமைச்சர்களோடு கலந்தாய்வு செய்துவிட்டு நேரடியாக பீகாருக்கு சென்று விட்டார் என்பது உள்ளபடியே அதிர்ச்சி அளிக்கிறது. அங்கே நடந்த பயங்கரவாத படுகொலை யாராலும் நியாயப்படுத்த முடியாது, வன்மையாக கண்டிக்கிறோம். அதன் பின்னணியில் உள்ளவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆனால் அதை காரணம் காட்டி நாட்டில் ஒரு பதற்றத்தை பாஜகவினர் உருவாக்கி வருகிறார்கள். பாஜக அரசும் பாகிஸ்தானோடு போர் நடத்துவோம் என்கிற வகையில் அறிவிப்புகளை வெளியிட்டு வருகிறார்கள். சிந்து நதியை பாகிஸ்தான் பயன்பாட்டுக்கு விடமாட்டோம், அந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். பாகிஸ்தானுடைய அமைச்சர் ஒருவர் சிந்து நதி பாகிஸ்தானுக்கு வரவிடாமல் தடுக்கப்பட்டால் நாங்கள் இந்தியா மீது போர் தொடுப்போம், அணு ஆயுதங்கள் தயாராக இருக்கின்றன என்று சொல்லக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. பயங்கரவாதத்தை யார் தூண்டினாலும் பின்னணியில் யார் இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதிலே யாருக்கு மாற்று கருத்தில்லை. ஆனால் ஒரு போர் தேவையா என்பதை, அதற்கான சூழலை உருவாக்க வேண்டுமா என்பதை அரசு, இந்திய ஒன்றிய அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது. சார், இப்போ சித்திரை திருவிழா தொடங்கிருச்சு. மதுரையில் பார்த்தீங்கன்னா கொடியேறினதுலேருந்து மீடியாவுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க தமிழக அரசு சார்பாக, கோயில் நிர்வாகம் சொல்லியிருக்காங்க. மேலும் காசு கட்டி தான் நாங்கள் அந்த ரைட்ஸை எடுத்துக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு புதுசாக ஒரு நடைமுறை கொண்டு வராங்க இந்த இந்து அறநிலையத்துறை சார்பாக. இது அறிவிக்கப்பட்டிருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க சார்? ஏன்னா இத்தனை வருஷமாக ஃப்ரீயாக எடுத்துக்கிட்டு இருந்த இடத்துல இப்போ அதை நிப்பாட்டி எல்லாரும் காசு கட்டி அவங்க சேனல் காசு கட்டி எடுத்துக்கணுன்ற மாதிரி ஒரு அறிவிப்பு. இந்த அறிவிப்பு அதிர்ச்சி அளிக்கிறது. தமிழக முதல்வரின் கவனத்திற்கு இது சென்றிருக்குமா என்று தெரியவில்லை. உடனடியாக முதல்வர் இதில் தலையிட வேண்டும். ஊடகங்களுக்கான இந்த ஜனநாயக உரிமையை பறிக்காமல் வழக்கம் போல அவர்களை அனுமதிக்க வேண்டும். சித்திரை திருவிழா முன்னிட்டு ஊடகவியலாளர்களுக்கு உரிய வசதிகளையும் ஏற்பாடு செய்து தர வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேண்டுகோள் விடுக்கிறது. மாவட்ட ஆட்சித்தலைவர் சந்தித்து பேசணும் சார். அப்போ என்ன சொல்றாங்கன்னா, ஒரு நின்று கூட பேச முடியல, அவங்களால மீட்டிங் இருக்கு, நான் போறேன், பேச முடியாது சொல்லிட்டு போறாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு ஆட்சித்தலைவர் ரிப்போர்ட்டுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண நினைக்கிறேன் கேட்டப்ப ஊடகவியலாளர்களை உரிய முறைப்படி அணுக வேண்டும், அவர்களுக்கான உரிமைகளை அனுமதிக்க வேண்டும். மாவட்ட ஆட்சியர் அவர்கள் ஊடகவியலாளரை அவமதிக்கும் வகையிலே நடந்து கொள்வது கூடாது என்று வேண்டுகோள் விடுக்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இன்றைக்கு கேரள மாநிலம் வண்டி பெரியாறில் மே தின விழா
கேரள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நடைபெறுகிறது. அந்த விழாவில் பங்கேற்பதற்காக நான் செல்கிறேன்.